ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இட்லி பொடி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸில் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வெள்ளை உளுந்தை ஒரு பேனில் நம்ம மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வெள்ளை உளுந்து வறுக்கும்போது இருக்கக்கூடிய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்து அதை நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ சேம் அதே பேனில் அதே கிளாஸ் அளவில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, சேம் கிளாஸில் தான். ஸோ அதையும் நம்ம நல்லா இதே மாதிரி ப்ரௌனிஷ் வர வரை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா அது மாதிரி ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் சேம் அதே பிளேட்டில் நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலான அளவில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையும் நம்ம மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேனில் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த ஈரப்பதம் நான் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலை. ஸோ அதனால் அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ அந்த ஹீட்டில் வறுக்க அது வந்து நல்லா பார்த்திங்கன்னா உடையும் போது அப்படியே உடையும், அந்த மாதிரி மொறுன்னு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வறுவாயிடுச்சு. ஸோ இதையும் அதே மாதிரி அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ பூண்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இதில் துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அது வாயு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பூண்டு கொஞ்சம் நம்ம சேர்த்து இதை வந்து பண்ணும்போது வாசமாகவும் இருக்கும். அடுத்து கொஞ்சம் நம்ம ஒரு சிட்டிகை மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி, மிளகு, சீரகம். ஸோ இது 3 ஈக்குவலாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒரு சில இஷ்யூனால் அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இதையும் அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பேனில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு எள்ளு பார்த்திங்கன்னா குவான்டிட்டியில் சும்மா கால்வாசி நம்ம எப்படி பருப்பு எடுத்துருக்கோமோ அதில் கால்வாசி எடுத்துட்டால் போதும். ஸோ இது நான் வந்து வெள்ளை எள் இல்லாதனால கருப்பு எள் யூஸ் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது வறுக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே அதில் வெடித்து வர்றது தெரியும். ஸோ வெடிச்சிச்சின்னா அதை பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வெடித்து வரும்போது ஸோ இதை கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதையும் எடுத்து இந்த லெவலுக்கு வந்தோடனே இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தோசையை வந்து சுட்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது தோசை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கும் அது ஆறி வர்றதுக்கும் கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், தோசை வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஸோ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஆற வச்சுருந்த அந்த இட்லி பொடிக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை எடுத்து இப்போ நம்ம அரைக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது மிக்சியில் வந்து நான் அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம வறுக்கும் போதே அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட தூள் இருக்கனால இப்போ நான் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அளவு நம்ம அந்த பொடிக்கு தகுந்த அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பருப்புக்காக தான். ஸோ ப்ளஸ் அதோடு நமக்கு நல்ல ஒரு செரிமானத்துக்காகவும் யூஸாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு வந்து கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. பத்தாட்டினா கூட அதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை எடுத்து நான் உங்களுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இட்லி பொடி வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு தான் அரைக்கணும். ரொம்ப தூள் மாதிரி அரைச்சிட்டோம்னா அந்த இட்லி பொடிக்கான ஃபீலே இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா நரன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்குது. நம்ம அந்த பொருள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இட்லி பொடியோடு அதை சேர்த்து நான் காட்டுறேன். பாருங்கள். ஸோ இட்லி பொடி நல்ல தோசையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.